கொங்கு நாட்டில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும். "ஆண்டிக்கு சேர்ந்து மடம் கட்டினாப்ல" அப்படின்னு. அந்த ஆண்டிகள் சேர்ந்து கட்டிய மடம் ஒரு கோயில் அப்படின்னா திருச்செந்தூர். 5 துறவிகள். துறவிகள் கனவுல முருகப்பெருமான் போய் சொல்றாரு, "நீ கோயில கட்டு." "ஏன் சாமி எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல. நாங்க எப்படி கட்டுறது?" "கவலைப்படாத. உனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் வரும். பொருள் வரட்டும். வேலைக்கு வந்தவனுக்கு சம்பளம் குடுக்கணும்ல. என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. பொருள் வந்து இறங்கிரும். வேலைக்கு வர்றாங்கல்ல. ஆமா. வேலைய முடிச்சுட்டு திரும்பி போம்போது, அ பன்னீர் மரம் இருக்கு. அதுல பன்னீர் இலைய பொறிச்சு, என்னோட விபூதிய வச்சு குடுத்துடு அப்படிங்கிறாங்க. ஆனா தூண்டுகை விநாயகர் வரைக்கும் போகணும். போய் தான் அங்க பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லிரு. அதே மாரி அந்த 5 சாமியாருக்கு என்ன பண்றாங்க, அந்த திருப்பணிய பண்றாங்க. அந்த ராஜகோபுர திருப்பணிய பண்றாங்க. விபூதிய வச்சு குடுத்துடுறாங்க. அங்க போய் தூண்டுகை விநாயகர் கிட்ட ஓப்பன் பண்ணி ஒருத்தர் பார்க்குறாரு. ஒரு கொத்தனார் பார்க்குறாரு ரூ. 5 இருக்கு. ஒருத்தருக்கு ரூ. 50 இருக்கு. ஒருத்தருக்கு ரூ. 25 இருக்கு. என்னன்னு கேட்டா 8 டூ 8 12 மணி நேரம் வேலை செஞ்சதுக்காக பணம் குடுக்கல முருகன். யாரெல்லாம் ஒழுக்கமா வேலை செஞ்சாங்களோ, சும்மா கரண்டிய புடிச்சு சும்மா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கம்மியாகவும், யாரெல்லாம் உழைப்பை சரியாக போட்டாங்களோ, தகுந்த மாரி அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமாக விபூதியா மாறியது. அப்டின்னா திருச்செந்தூர்ல அந்த பன்னீர் இலை விபூதிக்கு அவ்வளவு பெரிய பெருமை. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.